السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழை. நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்து உதித்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறது கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையால் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் நிறைந்த மன்னிப்பை நமக்கு தரக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது பத்தினுடைய முதல் ஜும்ஆவை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது பத்தை அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை, நாம செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்கக்கூடிய நாட்கள். ஏறத்தாழ அதுவும் இன்னும் 2-3 நாட்கள்ல அதுவும் முடிஞ்சிடும். எனவே நம்முடைய ஈமானுக்கு அடுத்து அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நாம அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய முதல் வார்த்தை, இறைவா, நான் செய்த பாவத்தை நினைத்து நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சது. உலகத்திலேயும் இம்மை மட்டுமல்ல, இம்மையிலேயும் சரி, நாளை மறுமையிலேயும் சரி, உலக வாழ்க்கையிலேயும் இறைவா, நான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிறது அப்படிங்கிறது ஈமானுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உலகத்துல மன்னிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை அப்படின்னா, நாம ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பாவத்தை பண்றோம். ஆனா மன்னிப்பு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா உலக வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, நாளை மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடும். அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் வச்சிருக்கிறதுனாலதான், அதனாலதான் நம்ம எத்தனையோ விஷயங்களை சொன்னா கூட, நீங்க எந்த நாள் எந்த நேரமாக இருந்தாலும், நம்ம பராத்துடைய இரவுல கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் மன்னிப்பு தான். இந்த ரமலானுடைய மன்னிப்புக்காக வேண்டிய அல்லாஹ் 10 நாளை ஒதுக்குகிறார். ஒரு இரவு மட்டுமல்ல, 10 இரவுகளை எல்லாம் ஒதுக்குகிறார், 10 நாட்களை எல்லாம் ஒதுக்குகிறார். நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் புண்ணியவான்கள். அல்லாஹ்விடத்துல நாம மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஒரு பக்கம் பாவத்தை செய்யும் போது நாம சந்தோஷப்படுவோம். ஏன்னா நல்ல விஷயங்கள்ல இன்பத்தை நம்மளால பார்க்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையில.
தப்ப செஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இன்பம் கிடைக்கும். நிறைய சம்பாதிக்கணுமா, நேர்மையான வழியில சம்பாதிச்சா நிறைய காசு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுன்னு ஹராமான வழியில சம்பாதிப்போம். ஹராமான வழியில சம்பாதிச்சா காசு நிறைய வரும், அதுல நமக்கு இன்பம் கிடைக்கும். தவறான வழிகள்ல போய் தவறான காரியங்களை செய்யும் போது நமக்கு இன்பங்கள் கிடைக்கும். அப்ப நாம தவறு செய்யும் போது நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நாம சந்தோஷப்படுறோம். தப்பு செய்யும் போது எப்படி நமக்கு சந்தோஷமோ, அந்த தப்பை நினைத்து நாம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களே அல்லாஹ் பிரியப்படுகிறார். யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் பிரியப்படுகிறார். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்துல நம்ம சடைவு என்பது ஏற்படவே கூடாது. ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்துல நமக்கு சடைவு ஏற்படுதுன்னா அப்புறம் கேட்டுக்கலாம், மன்னிப்பு தானே அப்படின்னு நாம மன்னிப்புடைய விஷயத்துல நமக்கு சடைவு ஏற்படுதுன்னா அவன் ஷைத்தான். ஷைத்தான்னா மன்னிப்பு கேட்க மாட்டான், கேட்க விட மாட்டான். மன்னிப்பு கேட்க விடாமல் மன்னிப்பு கேட்காமல் இருப்பது ஷைத்தானுடைய குணம். அப்ப நாம மன்னிப்புடைய விஷயத்துல அல்லாஹ்விடத்துல நாம செஞ்ச பாவத்தை நினைச்சு நாம அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கிறோம் அப்படின்னா நாம் ஷைத்தான்ல கட்டுப்பட்டவர்கள். ஏன்னா தவறை நம்ம செஞ்ச தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்காம இருந்தோம் அப்படின்னா நம்மை விட இந்த உலகத்துல துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதுவும் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம், மற்ற காலங்களாக இருந்தாலும் கூட அது ஒரு மாதம், அது ஒரு மாதத்தினுடைய ஒரு நாள். இது ஒரு மாதமே அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கிறான், புனிதம் நிறைந்த ரமலான் மாதம். இன்னைக்கு வர ரமலானினுடைய மகத்துவம், ரமலானினுடைய நாட்களினுடைய அந்த ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நொடியினுடைய அந்த மகத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த வினாடி வரை இன்னைக்கு வர நிறைய பேருக்கு விளங்கல. நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் ரமலானினுடைய மகத்துவத்தை இன்னும் நாம உணரல. சஹாபா பெருமக்கள் ரமலானினுடைய மகத்துவத்தை, ரமலானினுடைய நாட்களை, நேரங்களை, வினாடிகளை உணர்ந்த காரணத்தால் தான் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதான்னு ஏங்குறாங்க. ஆனால் இந்த ஒரு 30 நாட்கள் ரமலானினுடைய மகத்துவத்தை நாம இன்னும் விளங்காதனால ஏதோ எல்லா மாதம் மாதிரி தான் இந்த மாசமும் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு நம்மளுடைய நேரங்களை, நம்மளுடைய தொழுகையுடைய விஷயங்களை, நம்மளுடைய அமலுடைய விஷயங்கள்ல அது ஒரு அரபியில அப்படின்னு சொல்லுவாங்க, மாறவே மாறாது. அரபியில மப்படி அப்படின்னு சொன்னா மாறாதுன்னு இருக்கும். 10 நாள் 5 நாள் ஆர்வத்தோட வரக்கூடிய நல்லடியார்கள், தொழுகையாளிகள், அதுக்கு அப்புறம் 15 நாள் 20 நாள் தொழுகை இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். 5 நாள் ரமலான்ல முதல் 5 நாள் நமக்கு தொழுகை கடமை, அப்புறம் 27ல ஒரு நாள் நமக்கு கடமை, அப்புறம் பெருநாள் அன்னைக்கு நமக்கு ஒரு கடமை. இப்படி நம்மள ஒவ்வொரு நாள் எந்தெந்த நாள் நமக்கு தொழுகை கடமை அப்படிங்கிறத ரமலான்ல நாமளே ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறோம் தொழுகையுடைய விஷயங்கள்ல. ஆனா அது என்னமோ தெரியல, ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா நோம்பு வச்சுக்கிறோம். நோம்புல இருக்கக்கூடிய ஆர்வம் தொழுகையில இல்லை. ரமலான் அப்படின்னா நோம்பு மட்டும் வைக்கிறது நாம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ என்னமோ தெரியல. யாரை கேட்டாலும் நம்ம தொழுது என்ன தொழுகை, சுகக்கூடிய நேரங்கள்ல கூட சகரு செஞ்சுட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியது. ரமலான் அப்படின்னு சொன்னா வெறும் நோன்பு மட்டும் அல்ல, அதை தாண்டி நாம செய்யக்கூடிய அமல்கள், நாம செய்யக்கூடிய தொழுகைகள். ஏன்னா இன்னும் சொல்ல போனா நோன்பு அப்படிங்கிறது இந்த ஒரு மாசம் மட்டும்தான். ஆனா தொழுகை என்பது வருடம் முழுவதும், காலம் முழுவதும் நாம் தொழுகக்கூடிய தொழுகைகள்.
அப்ப நாம ரமலானுடைய காலங்கள்ல நோன்புக்கு நாம எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம அமலுடைய விஷயத்துல ஒரு நோன்பாளியாக நாம இருக்கிறோம் அப்படின்னா தொழுகையுடைய விஷயத்திலையும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம மண்டையில ஏறுதா ஏறுறது இல்லையா, இல்ல ஏறிட்டு நம்ம ஏறுற மாதிரி நடிக்கிறோமா அப்படிங்கிறது தெரியல. நாம மாறாதவர்களாக மகுனியாக நாம மாறவே மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய அமல்கள் இருக்கு. ஏன்னா பாவத்திற்கு மேல பாவத்தை செஞ்சு செஞ்சு நம்ம ஒரு அலட்சியமாக பாவ மன்னிப்பு கேட்கறத நம்ம அலட்சியப்படுத்தினா பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுல இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சில அடையாளங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். கில்லத்து தௌஃபீக், முதல் அடையாளம் கில்லத்து தௌஃபீக், நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடும். நன்மை செய்யணும்னு ஆசைப்படுவோம், நன்மை தொழுக போலான்னு நினைப்போம், நல்லது செய்யலாம்னு நினைப்போம், ஆனால் நல்லது செய்ய மாட்டோம், செய்ய விடாது. நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சு போயிடும். ரெண்டாவது சிந்தனைகள் கெட்டு போய்விடும். சிந்தனைகள், நம்ம நல்ல விஷயத்தை யோசிக்கவே மாட்டோம். தொழுக போலாம், நாம நோன்பு வச்சிருவோம், நோன்பு வச்சதுக்கு பின்னாடி தொழுக போகணும்னு நினைச்சேன், நான் படுத்தேன், தொழுகையினுடைய வக்து நேரமா போயிருச்சு, அடுத்து அங்க போனேன் தொழுகை விடாம தொழுகையினுடைய நேரங்கள் தவறி போயிருச்சு. நல்ல நல்ல நோன்புடைய நேரங்கள்ல கூட நல்ல சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படாது. அல்லாஹ்வை சிந்திப்பது குறைஞ்சு போயிடும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை என்பது நம்மை விட்டும் தூரமா போயிடும். மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மக்களுடைய வெறுப்புகள் நமக்கு ஏற்படும். நம்மளை யாருமே அதிகமாக நேசிக்கும். அதாவது நோன்பாளியாக இருக்கும், நோன்புடைய காலங்களாக இருக்கும், நோன்பு வச்சிருப்போம், என்ன சும்மா பேருக்கு நோன்பு வச்சுக்கிட்டு தொழுகாம சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு நோன்பு வச்சா ஒரு நோன்பினுடைய தொழுகையாளிகள் அவன் சொல்லுது, சும்மாவுக்கு கூட மேக்சிமம் அதிகமா போகணும், ஆனா ரமலான் வந்துச்சுன்னா பெரிய தற்போதைய மாறிடும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். நமது உரிமைகள், நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு இந்த உலகத்துல, நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னா யாருமே அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அவன் நடக்கிறான், அவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு நம்ம அதை அல்லாஹ்கிட்ட கூட நம்ம அவ்வளவு சீக்கிரம் முன்வைக்க முடியாது. நம்மளுடைய உரிமைகளை அல்லாஹ்விடத்துல கூட முன்வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய உரிமைகளை நம்ம செய்ய முடியாமல் போய்விடும். எனவே அதே போல ஹிர்மானில் இல்மு, அறிவுகள் மங்கி போயிடும். இப்படி இப்னுல் ஜௌஸி இந்த அடையாளங்கள் யார்கிட்ட இருக்குதோ அறிவு மங்கி போயிறது, நல்ல விஷயம் நன்மையான காரியங்கள் செய்ய விடாமல் தடுக்கிறது, அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டு நாம தூரமா போறது, மக்களுடைய வெறுப்பை நாம வாங்கிக்கிறது, இந்த மாதிரி சில அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் அது நாம செஞ்ச பாவ மன்னிப்பு இன்னும் அல்லாஹ்கிட்ட நாம செஞ்ச பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்கிட்ட நாம பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒவ்வொன்றா அல்லாஹ் அப்படியே மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவார். இதெல்லாம் மரியாதையாக வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம எல்லாமே மரியாதையாக ஒரு கண்ணியமாக, இஸ்லாமியர்கள் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். எனவே மரியாதையாக வாழக்கூடிய நாம ஏதாவது ஒரு வகையில பாவத்தின் மூலமாக அந்த பாவம் வெளிப்பட்டு நம்ம கொஞ்சம் அசிங்கமானவர்களாக நம்ம தென்பட்டால் இந்த உலகத்துல அதை விட இழிவான கேவலமான ஒரு வார்த்தை வேற எதுவுமே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நாம ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஒரு தவறை செஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வாழ்நாள் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நம்மளுடைய உள்ளத்துல அது உருட்டிக்கிட்டே இருக்கும், இந்த தப்பு செஞ்சுட்டோமே, இந்த தவறை நம்ம பண்ணிட்டோமேன்னு வாழ்க்கையில நம்மளுடைய உள்ளம் குத்திக்கிட்டே இருக்கும். எனவே அல்லாஹ்கிட்ட நாம செஞ்ச பாவத்தை அப்பவே நமக்கு தெரியும், நாம செஞ்சது தப்புதான், நாம செஞ்சது தவறுதான், அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே, அல்லாஹ்கிட்ட நாம மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து நாம வெளியே வரணுமே. அதுக்கு பொன்னான நேரங்கள், பொன்னான நாட்கள் தான் இந்த ரமதானுடைய நாட்கள்.
பாவ மன்னிப்பை அல்லாஹ்கிட்ட தாராளமாக நம்ம எந்த அளவுக்கு நாம மன்னிப்பை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தாராளமாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தாராளமாக அவன் உங்களுடைய அவன் மன்னிப்பை வழங்குவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். எனவே இந்த பாவத்தை குறைப்பதற்கான முக்கியமான ஒரு வழி என்னன்னா, நம்முடைய ஆசைகளை நாம கட்டுப்படுத்துறது. சஹருடைய நேரத்துல அதாவது நல்லா நம்ம சாப்பிடணும், அல்லாஹ்வினுடைய நியமத்தை நல்லா அனுபவிக்கணுங்கிறது தவறில்லை. ஆனா சஹருடைய நேரத்துல நமக்கு பசி உணரணும். அதாவது நம்ம நோபாளியாக இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பசியை உணரணும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆனா நாம சஹருடைய நேரத்துல நல்ல விதவிதமாக நம்ம என்ன ஆசை எவ்வளவுதான் முன்னாடி வச்சாலுமே உணவுடைய விஷயத்துல கூட நல்லா நிறைய சாப்பிடணும்னா சஹர்லயே ஒரு புடி குடிச்சிடணும், நல்லா சாப்பிட்டு முடிச்சிடணும், 2 நேரத்தினுடைய சாப்பாடு சஹர்லயே சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? உணவுடைய விஷயத்துல இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நம்மளுடைய ஆசைகளை நாம கட்டுப்படுத்த வேண்டும். ஆசைகளை கட்டுப்படுத்தினால் மண் பொன் பெண், மண் அதிகாரத்தின் மீது உண்டான ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அதே போல பொன் காசு பணத்தின் மீது உண்டான ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அதே போல 3வது பெண், கட்டுப்பாடு இல்லாத அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கிய வழியில உண்டான இச்சைகளை உறவுகளை நாம தவிர்த்துக்கணும். இந்த 3மே அதுதான் சொல்வார்கள் மண் பொன் பெண். இந்த 3னுடைய ஏன்னா நாம செய்யக்கூடிய இந்த 3மே நம்மள பாவத்தினுடைய அகல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுவிடும். இந்த 3ன் மீது உண்டான ஆசைகளை நாம கட்டுப்படுத்தினாலே உண்மையாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நிறைய நன்மைகளை, நிறைய பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான். ரமதானுடைய காலங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. அதே போல ஆசைகள் அதிகமாயிட்டே போகும்போது மனம், அதாவது ஆசைகள் அதிகமா நம்ம செய்யணும், அதே நேரத்துல நம்மளுடைய மனம் அதை பூர்த்தியாக்கணும். இந்த உலகத்துல எல்லா விதமான ஆசைகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மனம் தூண்டும். இந்த உலகத்துல என்னுடைய வீடு எப்படி இருக்கணும், என்னுடைய வீடு அப்படி இருக்கணும், என்னுடைய கார் இந்த மாதிரி இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் வாழணும், அப்படியெல்லாம் இருக்கணும், என்னுடைய மனைவி மக்கள் இப்படியெல்லாம் இருக்கணும். இந்த உலகத்திலேயே நம்மளுடைய ஆசைகளை சொல்ல சொன்னால் இந்த உலக வாழ்க்கைய சுருக்கமாக மாற்றணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். இந்த உலக வாழ்க்கையில சுருக்கமாக வாழணும், இந்த உலக வாழ்க்கைய சுருக்கமாக நம்ம மாற்றணும்னு ஆசைப்படுறோம். அது எக்காலமும் ஒருபோதும் நீங்கள் தலைகீழா நின்னாலும் கோடிகள் மில்லியன் செலவு செஞ்சாலும் முடியாது. ஏன்னா ஆசைகள் நிவர்த்தியாகக்கூடிய, ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரே இடம் சுவனம் மட்டும்தான். இந்த உலகத்துல நாம ஆசையாக வாழணும், ஆசையாக அனுபவிக்கணும், நம்ம ஆடம்பரமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். ஆசைகள் இந்த உலகத்துல என்னுடைய எல்லா ஆசைகளையுமே நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம ஓடுறோமா இல்லையா? இந்த உலகத்துல நாம கபருக்குள்ள மண்ணுக்குள்ள போகும் வரை நம்மளுடைய ஆசைகள் தீரவே தீராது. ஏன்னா ஆசைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னா அது சுருக்கமா போயிடும். அப்ப அல்லாஹ் இந்த சுவனத்தை அல்லாஹ் நரகமாக, இன்னும் சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கை ஒரு கொசுவினுடைய ரெக்கையை விட, ஒரு நாயை விட கேவலமாகத்தான் இந்த உலகத்தை எல்லாம் மதிக்கிறார். இந்த உலகத்துல என்னுடைய ஆசை, இந்த உலகத்துல எல்லா ஆசையும் எனக்கு பூர்த்தி ஆயிருச்சு, நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாமே ஆசை பூர்த்தி ஆயிருச்சு அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உலகம் சொர்க்கம். ஆனா இந்த உலகத்துல இந்த உலகம் யாருக்குமே இன்னும் சொர்க்கமாக அல்லாஹ் மாற்றி தர மாட்டான். சொர்க்கத்துல காசு பணம் வந்தாலும் சரி, காசு பணம் நிறைய, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, வேணாம் தூக்கி போட்டுரும். நிறைய பெண்கள் வருவார்கள் அனுபவிப்பதற்கு, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, வேணான்னு தூக்கி. எல்லாமே வரக்கூடிய எல்லா இன்பங்களும் எல்லாமே போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்பட்டால் மட்டுமே அது சுவனமாக அல்லாஹ் நமக்கு தருகிறான். அது சுவனத்துல மட்டும்தான் நடக்கவே ஒழிய இந்த உலகத்துல நம்மளுடைய ஆசைகளை தூண்ட நீங்க எவ்வளவுதான் நீங்க வேணும் வேணும்னு போனாலும் அது ஆசை இல்லை, அது நீங்கள் பாவத்தை நோக்கி பின்னாடி போகிறீர்கள் என்பதாகத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட அம்மா மன் காஃப, எந்த மனிதன் பயப்படுகிறானோ, மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய இடத்துல நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த மனிதன் பயப்படுகிறானோ, வனஹன் நஃப்ஸ் அனில் ஹவா,
தன்னுடைய மனோ இச்சையை தவறான வழியில போக விடாம தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மறுமையில என்னுடைய ரப்புக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய நிலையில நின்றுவனோ அப்படின்னு நினைச்சு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு யார் மனதை அடக்கிக் கொள்கிறார்களோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஹ்வா, அவர்கள் தங்கக்கூடிய இடம், அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை அல்லாஹ் தருகிறார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். எனவே இந்த உலகத்துல மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், எல்லை மீறி இந்த உலகத்துல நீங்க நடக்காதீங்க. சொல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள், பிஸ்கெட்டுக்கு பின்னால் போடக்கூடிய பிஸ்கெட்டுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு நாயை போல நீங்கள் இந்த உலகத்தில் வாழாதீர்கள் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாவத்தை நோக்கி பின்னாடியே ஓடாதீங்க. எப்படி பிஸ்கெட்டை தூக்கி போட்ட நாய் பின்னாடியே ஓடுமோ அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நமக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாவங்கள் செய்வதை விட்டு, செய்யக்கூடிய பாவத்தை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த ரமதானுடைய ஒரு பொன்னான நாட்களை தயவு செய்து நம்ம தவறவிடக் கூடாதுங்கிற விஷயத்துல தயவு செய்து எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்னு கையிம் அல் ஜௌஸி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துல யார் அதாவது விட்டைக்கு பதிலாக ரத்தனத்தை பவளத்தை பெற்றுக் கொள்வார்கள் அப்படிங்கிறார். விட்டைக்கு பதிலாக ஆசையை கட்டுப்படுத்தினால் விட்டைகளுக்கு பதிலாக ரத்தனத்தை பெற்றுக் கொள்வார்கள். கிராமப்புறங்கள்ல மாடு போடக்கூடிய அந்த சாணத்தை அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா சில பேர் எரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். வெளியில தண்ணி தொளிக்கிற மாதிரி அதை தொளிப்பதற்கு பயன்படுத்துவார்கள் இல்லையா. கிராமப்புறங்கள்ல வரட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் இந்த உலகத்துல ஆசையை கட்டுப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பவளத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யார் ஆசையை கட்டுப்படுத்தாம எல்லை மீறி நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை விட்டைக்கு சமமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று அது தௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல அதுவும் குறிப்பாக அந்த மற்ற மாதங்களில் இல்லாத அளவுக்கு கூட இந்த ரமதானுடைய மாதத்துல நாம சாதாரணமாக பொதுவோக்குத்தனமாக அசால்ட்டாக அலட்சியமாக நாம இருந்தோம் அப்படின்னா நம்மை விட மோசமானவர்கள், நம்மை விட அலட்சியமானவர்கள், நம்மை விட கேவலமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் ஆரம்பித்தது தெரியல, 15 நாள் ஓடி போயிடுச்சு. நாமளே பேசுறோம், நம்மளுடைய நாவுகள்ல நாமளே எல்லாமே சொல்றோம், இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, ஆனா எப்படி போச்சுன்னே தெரியல, மலமலன்னு ஓடி போயிடுச்சு. நேரத்தை விட வேகமா ஓடுது நாட்கள். நேரத்தை விட இந்த தடவை ரமதான் வந்தது தெரியல, இவ்வளவு நாள் போனது தெரியல. நம்ம பேசுறோம், ஆனால் நம்ம நன்மைகள் அமல்கள் செய்வதற்கு எல்லாம் இடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரங்களை ஒதுக்கி அதுக்கு நாம தயாராகல அப்படின்னா நம்ம ரொம்ப மிக மிக நஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நாம விளங்கிக்கணும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய வாழும் காலகட்டம் எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்திக்கணும். அதே போல இது குறிப்பாக இந்த ரமதான் மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்வது, இந்த ரமதானினுடைய 2வது பத்தினுடைய நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இது மக்ஃபிரத், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்கக்கூடிய நாட்கள். நாம செஞ்ச எல்லா பாவத்தை நினைச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வரக்கூடிய காலங்களில் மன்னிப்பு செய்யாமல் இருப்பதோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமலுடைய விஷயத்தில் ஆர்வத்தையும் ஆசைகளையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்